Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜினுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீட் ஆப்பட்ரிக்ஸ் கிளாஸில் வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் அண்டு 4 month கோர்சஸ் நடக்க போகுது. அதில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஆஃப்லைன் கோர்சஸ்னால் என்னது டேரெக்ட் கிளாஸ் மட்டும்தான். ஓகேவா? கால் பண்ணிங்க அப்படின்னா வென்யூ அண்டு கான்டாக்ட் நம்பரு இருக்குது. கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜினுடைய 92.5% கோட்டா 2022 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓசிக்கு வந்து 618 இருந்துச்சு, ரேங்க்கு 597. பிசிக்கு 603 இருந்துச்சு, மார்க்கு ரேங்க்கு 864. பிசிஎம்க்கு 574 இருந்துச்சு, ரேங்க்கு 1612. எம்பிசிக்கு 590 இருந்துச்சு, ரேங்க்கு 1194. எஸ்சிக்கு 488, ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 4998. எஸ்சிஏக்கு 454, ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 6542. எஸ்டிக்கு 397 மார்க் இருந்துச்சு, ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 8863. இதான் வந்து 92.5% கோட்டாவில் அந்த நார்மலாக ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கேட்டகரி வைஸ் மார்க் அண்டர் ரேங்க். ஓகே, இதே ரேங்க்கை வச்சு 2023 எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ மார்க் நம்மளுக்கு இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 92.5% கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 635+ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். 597 ரேங்காக இருக்கணும். பிசிக்கு 620+ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 864 இருக்கணும். பிசிஎம்க்கு 585+ மார்க்காக இருக்கணும். 1612 ரேங்காக இருக்கணும். எம்பிசிக்கு 585+ இருக்கணும். 1194. எஸ்சிக்கு 495+ இருக்கணும். 4998 ரேங்காக இருக்குது. எஸ்சிக்கு 465+ இருக்கணும். 6542 ரேங்க்கு. எஸ்டிக்கு 405+ இருக்கணும். ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 8863. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக வந்து மோஸ்ட் சேஃபர் ஸ்கோர். இந்த ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கன்ஃபார்ம் சீட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? இது 92.5% கோட்டாக்கான கட் ஆஃப் 2022 அண்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2023 ஸ்டூடெண்ட்ஸ். 22ன்னு போட்டிருக்கேன், தப்பாக டைப் அடிச்சிருச்சு. 23. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7.5% கோட்டாக்கான 2022 என்ன கட் ஆஃப் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக 2023 அப்படி என்னான்னு பார்த்துலாம். நம்ம ஓசி கேட்டகரிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, ரேங்க் என்னான்னு தெரியல. பிசிக்கு 358 மார்க் இருந்திருக்கு, 69 ரேங்க். பிசிஎம்க்கு சீட் அலாக்கேட் ஆகலை. எம்பிசிக்கு 369 மார்க் கிடச்சிருக்கு, 54 ரேங்க். எஸ்சிக்கு 331 மார்க்கு, 141 ரேங்க். எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. அப்போ 3 கேட்டகரிக்கு மட்டும் தான் நம்மளுக்கு சீட் அலாக்கேட் ஆகிருக்கு. எந்தெந்த கேட்டகரின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% கேட்குறது கேள்வி என்னது அப்படின்னா, அண்ணே 7.5% நெக்ஸ்ட் இயர் சீட்டு வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமானா டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு பார்த்திங்க அப்படின்னா சீட் அலாக்கேட் ஆகலை. பிசிக்கு 370+ இருக்கணும், 69 ரேங்க்குக்கு. பிசிஎம்முக்கு 3 சீட் அலாக்கேட் ஆகலை. எம்பிசிக்கு 380+ இருக்கணும், 54 ரேங்க் இருக்கணும். எஸ்சிக்கு 345+ இருக்கணும், 141 ரேங்க் இருக்கணும். எஸ்சிஏக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. எஸ்டிக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. அதனால் இயர் பை இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸாக ஆகிட்டு போகும். 7.5%க்கு 92.5% கூட சம்டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகி வரும். எப்படி இந்த 2022 டிக்ரீஸ் ஆச்சு 92.5%க்கு, பட் 7.5%க்கு டிக்ரீஸ் ஆகலை. அது மாதிரி தான் 7.5% இருக்கும். இயர் பை இயர் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயுமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ வர எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அதனால் ஒரி பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் 4 month கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.